Welcome back to our channel Kritika Energy Essence. So second grade teacher appointment exam பற்றின அப்டேட்ஸ் பற்றி நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்லேயும் சரி மெசேஜும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா GO 149 அப்படிங்கிறது கேன்சல் ஆகுமா மேடம்? திரும்ப நமக்கு டெட்டு மார்க் அடிப்படையிலையோ இல்லை சீனியாரிட்டி அடிப்படையிலையோ வேலை போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நாம் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறதே ஒரு புரியாத தன்மையான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பு, அதாவது ஆஸ்பிரன்ஸோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் இந்த நியமன தேர்வு அப்படிங்கிற முடிவுக்கு கவர்மெண்ட் வந்ததாக நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் இந்த 410 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நம்பர் மாஸ் நம்பரில் இருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எப்படி இருக்கும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, இதுதான் எல்லாரோட கேள்வியும். அதை ஓரளவுக்கு நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டட் UG/TRB நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு எந்த வகையிலும் சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு யூஸ் ஆகிற வகையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதையோட லிங்கையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன், தேவைப்பட்டவங்க அதில் இணைஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து PGTRBக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட TRB ரிலேட்டடான எல்லா விதமான கைடன்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நிறைய வீடியோ ஸ்கிப் ஆகிடுது. திரும்ப அதே வீடியோவை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளையில் கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட்டில். ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா GO 149 410 டீச்சர்ஸ் அப்டேட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள், அந்த கேஸ் பற்றி சொல்லுங்கள். அது அவங்க போட்டு உங்களுக்கு வேலை கிடைக்குமா, அதனால UG/TRBயாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட வேக்கன்சி குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, 149 கேன்சல் பண்ணிடுவாங்களா, இல்லை எங்களுக்கு 2013 பாஸ் பண்ணி இருக்கவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குமா 13லேருந்து 22 வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் கேட்குறீங்க. ஸோ அப்போ இப்போ UG/TRB பணி நியமனத்தை பொறுத்து தான் நம்ம இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான பணி நியமனத்தையும் பார்க்க முடியும். ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்போ வரும்னு கேட்டிருக்கோம் வேகன்சி இன்க்ரீஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த GO 149 அப்படிங்கிறது என்னன்னா 2018 பாஸ் பண்ணியிருக்காங்க. நியமன தேர்வு தகுதி தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு அடுத்து ஒரு நியமன தேர்வு வைத்து அந்த நியமன தேர்வின் அடிப்படையில அந்த மார்க்கோட அடிப்படையில தான் நம்ம போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஒரு GOவா கவர்மெண்ட் ஆர்டரா பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுல இதுக்கு முன்னாடி 410 இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2013 உங்களுக்கு 17/8/2013 டெட்டு பாஸ் பண்ணி இருக்கவங்க 30,000 பேர் இருக்காங்க பேப்பர் 1ல. இது அஃபிஷியலான TRB வெப்சைட்ல இருக்கு, நீங்க அதை போய் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் டெட்டு பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளவு பேருன்னு. ஸோ 2013 மட்டும் 30,000 பேர் இருக்காங்க. பேப்பர் 2ல 42,000 பேர் இருக்காங்க. 13ல அப்ப 72,000 பிளஸ் 72,000 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 72,000 பேருக்கும் போஸ்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போஸ்டிங் போடணும் அப்படின்னு கேக்குறாங்களா அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த 2013 தான் உங்களுக்கு 90 தான் பாஸ் மார்க் அப்படின்னு இருந்ததை 82 மாத்தினாங்க. ஸோ 90 அபவ் வாங்கினவங்க வேலைக்கு போகாம இருக்காங்க, 82 அபவ் வாங்கினவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது மெயின் அக்யூசேஷனா கோர்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க அதாவது இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நோட்டிபிகேஷன் போடும் போதும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும் போதும் எக்ஸாம் நடத்தும் போதும் ரிசல்ட் வரும்போதும் அவங்க இந்த 90 எடுத்தாதான் பாஸ்ன்றதுல மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் போஸ்டிங் போடும்போது ரிசர்வேஷன் பத்தி மார்க்கை குறைக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணதுனால ரெக்வஸ்ட் பண்ணதுனால 82 குறைச்சிட்டாங்க. அப்ப 82 குறைச்சிருந்தது எக்ஸாம்க்கு அப்புறம்ங்கிறதுனால அந்த 80
82 to 90 இருக்கவங்கள செகண்ட் பேசிஸா வச்சுட்டு 90க்கு மேல இருக்கவங்களுக்கு 90 to 100க்கு மேல நிறைய பேர் 106, 104, 107 இவங்களுக்கு எல்லாமே இன்னுமே வேலை கிடைக்கல அப்படிங்கறது தான் அவங்க அக்வசிஷனா வைக்கிறாங்க. அப்ப நீங்க மார்க் பேசிஸ்ல தானே மார்க் வந்து வெயிட்டேஜ் அண்ட் டெட்டுக்கும் மார்க் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா அதுக்கான இது இல்லாம கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான போஸ்டிங் வந்து இந்த 410 பேர் போராடி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க போஸ்டிங் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல இருந்து. அப்ப இது ரெண்டுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, அப்ப 40,000 பேரும் போட்டுருவாங்களா, 70,000 பேருக்கும் வேலை போட்டுருவாங்களான்னா அங்கதான் வந்து பாயிண்ட் என்ன அப்படின்றத கவனிக்கணும். நீங்க அவங்க கொடுத்திருக்கிற அக்வசிஷன்ல அந்த 90 above, நாங்க 19 சொல்லி தானே பரிச்சை வச்சீங்க, 19 சொல்லி தானே ரிசல்ட் விட்டீங்க. அந்த 90க்கு மேல இருக்கவங்களுக்கு போடாம நீங்க ரிசர்வேஷனை எக்ஸாம்க்கு அப்புறம் குறைச்சு அந்த ரிசர்வேஷன்ல உள்ளவங்களுக்கு போட்டிருக்கீங்க. அதாவது ரிசர்வேஷன்னா தனிப்பட்ட இது இல்ல, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டி தவிர வேற எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அந்த 82 அப்படிங்கிறது. அப்ப 82 to 90க்கு கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்ப அதுல கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் வருவாங்க, டீச்சர்ஸ் தான் வருவாங்க. சோ அப்ப இப்போ இந்த 410க்கு மட்டும் வேலை கொடுத்தால் அடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வருமா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை பத்தின எந்த ஒரு கிளியர் ஜிஓவும் இது வரைக்கும் வரல. ஸோ நம்மளோட யூடியூபரா ஒரு தெளிவான ஆத்தென்டிக்கா நான் ஒரு விஷயம் அபிஷியல் சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அதை நாங்க ஷேர் பண்றோம், அதை வந்து டீடைல்டா ஷேர் பண்றோம். அதனால எல்லா விஷயமும் வந்து நம்ம அசியூம் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான கிளியர் கட் இது வந்து அவங்க கொடுக்கல, இன்ன வரைக்கும் கொடுக்கல. அதுதான் உண்மை. ஸோ கவர்மெண்டோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அடுத்து இடைநிலை ஆசிரியர் நியமனம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, நியமன தேர்வு இப்ப நடைமுறையில இருக்கிறது. நான் யூஜிடிஆர்பி பத்தி வீடியோ போடும்போதுமே சொல்லியிருக்கேன். நியமன தேர்வு கரண்ட்ல 2018 இருந்து இப்ப வரைக்கும் அதற்கு அதை மாற்றுறோம் இல்ல அது வேண்டாம் அப்படின்னு எந்த ஜிஓவோ எந்த இஷ்யூவோ அவங்க கொடுக்கல கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து பாஸ் பண்ணி வெயிட்டிங்ல இருக்கிற உங்களுக்கு, அதாவது இப்ப எஸ்ஜிடிஆர் இருக்கட்டும் யூஜிடிஆர்பி இருக்கட்டும், நீங்க இப்போ அவங்களோட விதிமுறைகளை எல்லாமே கடந்துட்டீங்க. அதாவது தகுதி தேர்வு எழுதியாச்சு, நியமன தேர்வு எழுதியாச்சு, அதுல குறிப்பிட்ட மார்க் வாங்கியாச்சு, கட் ஆஃப் வாங்கிட்டீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கான வாய்ப்பையும் அவங்க மறுக்க முடியாது அப்படிங்கறத உண்மை. அதனால இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி போட போறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ரெண்டு முன்னாடியே முடிவு எடுத்திருந்தால் இந்த இஷ்யூ இல்ல. இந்த நியமன தேர்வு ஏன் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெயிட்டேஜ் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டெட் மார்க் வச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் தப்பா இருக்கு, அப்ப பழைய 12th மார்க்குக்கும் 10th மார்க்குக்கும் நீங்க மார்க் கொடுத்தீங்கன்னா நாங்க இப்ப புதுசா படிக்கிறவங்க இல்ல ஒரு 2 குரூப் படிச்சிருக்கோம், ஒருத்தர் 2010 படிச்சிருக்காங்க, ஒருத்தர் 2000 படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம தான் கிரியேட் பண்ணணும், ஆஸ்பிரன்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். அப்பதான் அவங்க அடுத்தடுத்து அப்ப வெயிட்டேஜ் மார்க் வேண்டாம், வெயிட்டேஜ் மார்க் பதிலா என்ன பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நியமன தேர்வு கொண்டு வந்தது. முதல்ல நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து நியமன தேர்வு அப்படிங்கறத இவங்க முடிவு பண்ணிருக்குது. அதனால நியமன தேர்வு கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது 410 டீச்சர்ஸுக்கான தீர்ப்பின் அடிப்படையில அவங்க வந்து இந்த நியமன தேர்வை கேன்சல் பண்ண சொல்லல. இந்த 410 பேருக்கு எந்தவித காரணமும் சொல்லாம போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்பீல் போறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்ல அதாவது இதை நாங்க செய்ய முடியாது அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் நீங்க அவங்களுக்கு ஆதரவா இவங்களுக்கு ஆதரவான்னு சொல்லாதீங்க. இது யார் சார்பும் நான் சொல்லல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்றேன். சோ இடைநிலை ஆசிரியர் பணியிடம் வந்து நம்ம எப்படி நிரப்புவாங்கன்றத நம்ம ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். நியமன தேர்வு அடிப்படையில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 410 டீச்சர்ஸ் இன்னும் அந்த 90 to 82 அந்த 90க்கு மேல எடுத்தவங்க, 90ல இருந்து 110 வரைக்கும் எடுத்தவங்க, அதுக்கு மேல எடுத்தவங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இது இருக்கு. அடுத்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு 1 month ஆகும். அப்ப நமக்கு ஜூலை 21 எக்ஸாம் நடந்திருக்கு, இப்ப வந்துருச்சு, இன்னைக்கு ஆகஸ்ட் 20. ஸோ மேக்சிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம்.
போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப இந்த 410 டீச்சர்ஸோட சேரும் போது அது எப்படி இருக்கும், இந்த 410 இல்லை இன்னும் கோர்ட்ல கேஸ் போடாத இந்த கண்டிஷனை ஃபில் பண்ற டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இதில் ஜாயின் பண்ணி லிங்க் கொடுங்க. ஜஸ்ட் ஷேரிங் ஒரு ஒப்பீனியன் அண்ட் ஜஸ்ட் டு கிளாரிஃபை த ஆன்சர்ஸ், அதுதான் ஆன்சர்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பை. ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்களா கிளிக் பண்ணுங்க. வேற ஏதாவது லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்க்ளைமராகவே சொல்றேன், யாருக்கும் சார்பாகவோ யாரையும் ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்லை யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாது. கண்டிப்பா தகவல்களை பரிமாறி இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.